இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா VFD to மோட்டார் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, பவர் கேபிள் டிஸ்டன்ஸ். ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ யாரெல்லாம் மெயின்டெனன்ஸ்ல ஒர்க் பண்றீங்க, இல்ல ஒரு மோட்டாருக்கு VFD பேனல் டிசைன் பண்றீங்க அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ், பவர் கேபிள் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, ஸோ இதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கான வீடியோ அதுதான். ஸோ இங்க ஒரு ஃபர்ஸ்ட் VFD, ரெண்டாவது VFD, 3 VFD கேட்டகரியில் எடுத்திருக்கேன். 3 மோட்டார் இருக்குது, பவர் கேபிள்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் VFD to மோட்டார் ஒரு பவர் கேபிள் கனெக்ட் பண்ணிருக்கோம். இதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 0 to 30 மீட்டர் இருக்குது. ஸோ ரெண்டாவது VFD பாத்தீங்கன்னா 30 to 100 மீட்டர் இருக்குது. மூணாவது VFD பாத்தீங்கன்னா 100 to 150 மீட்டர் இருக்குது. ஸோ இதுல எது சேஃப், எது பாத்தீங்கன்னா மோட்டாரோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணும், எது பாத்தீங்கன்னா மோட்டாரோட லைஃப் ஸ்பேனை டிக்ரீஸ் பண்ணும். ஸோ எதெல்லாம் மோட்டாருக்கு ப்ராப்ளம், டிஸ்டன்ஸ் அதிகமான ப்ராப்ளமா, டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா மோட்டாருக்கு ப்ராப்ளமா. ஸோ VFDல எந்த ப்ராப்ளமும் வராது. எதனால அப்படின்னா VFD வந்துட்டு VFDயை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். இன்கேஸ் அதுல நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது, VFDயை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கும். பட் மோட்டாருக்கு என்ன ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அதிகமான மோட்டார்ல என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும், மோட்டாரோட வைண்டிங் வந்துட்டு சீக்கிரம் போயிடும். மோட்டார்ல ஸ்டார்டிங், அதாவது VFD லோ ஸ்பீட்ல இருந்துச்சு அப்படின்னா மோட்டாரோட ஸ்டார்ட் ஆகும்போது ஹம்மிங் சவுண்ட் அதிகமா வரும். மோட்டாரோட பாடியில பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் லீக்கேஜஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது வரும். ஸோ உங்களுடைய இண்டஸ்ட்ரியில நீங்க VFD மோட்டார் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல சேஃபா யூஸ் பண்றீங்க, இல்ல டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன மாதிரியான திங்ஸ்லாம் ஆட் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு விஷயம் சொல்றேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். VFDயும் மோட்டாரும் கேபிளோட டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா அந்த கேபிள்ல கரண்ட் அதிகமாகாது. இன்ஸ்டன்டா கரண்ட்டுக்கு பதிலாக வோல்டேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைக் ஆகும். அதாவது மோட்டாரோட எஃப்எல்சில இருந்து 5 times 6 டைம் பாத்தீங்கன்னா கேபிள்ல வோல்டேஜ் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகும், அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது அதிகமாகும் போது அப்படி பாத்தீங்கன்னா மோட்டாரோட வைண்டிங் சீக்கிரமாவே ஃபெயிலியர் ஆயிரும், வித் ஓவர் ஹீட் ஆகும். இன்சுலேஷன் பாத்தீங்கன்னா இமிடியேட்டா ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஸோ உங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய இண்டஸ்ட்ரியில நீங்க எவ்வளவு சேஃபா யூஸ் பண்றீங்க, VFD மோட்டாரும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல யூஸ் பண்றீங்க. இன்கேஸ் டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா என்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் ஆட் பண்றீங்க. ரியாக்டர்ஸ் இருக்குது, அவுட்புட் ரியாக்டர் இருக்குது, DVDD ஃபில்டர் இருக்குது, சைன் வேவ் ஃபில்டர் இருக்குது. ஸோ என்ன மாதிரி ஃபில்டர்ஸ்லாம் நீங்க ஆட் பண்றீங்க. ஸோ இதை பத்தி ஒரு டீடைல் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.